Hello viewers, very good afternoon. This is Chennai Car trainers. இப்போ மேடமோட ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலாக மார்னிங் ஸ்டார்ட் பண்ண இந்த ட்ரைனிங். ஸோ இப்போது லஞ்சுக்கு அப்புறம் ஃபுல்லாக மெயின் ரோடில் கொண்டு வந்து இறக்கி விட்டேன். பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல ஒரு டிராஃபிக் மூமெண்ட்டு. ஸோ டிராஃபிக்கில் உங்களுக்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக இருக்கிறதுல ஈஸி. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, டிராஃபிக்கில் ஓட்டுறது தான் கஷ்டம் அப்படின்வாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வரும்போது அது அப்படியே ஈஸியாகிடும். ஏன்னா எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் ஈஸியாகிடும். எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதுதான் ட்ரைனிங்கே கொடுப்போம். காரணம் என்னென்னா ஈஸியாக இருக்கிற இடத்துலாம் வேகமாக ஓட்டுவாங்க, கஷ்டமாக இருக்கிற இடத்துல ஓட்ட முடியாது. இப்போ இங்கே பாருங்கள், ஓட்டி காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 200 ஸ்பீடில் ஓட்ட முடியுமாங்க? அவ்வளோதான். 20லேருந்து 30 ஓட்டுறதே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னுவாங்க. பட் இதுதான் நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ எப்போவுமே வந்து காலியாக இருக்கிற ரோட்டில் ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்பீடாக ஃப்ரீயாக இருக்கும், எல்லோரும் அல்டிமேட்டாக ஸ்பீடாக ஓட்டுவாங்க. அப்போ நம்ம அங்கே தான் நம்ம சேஃபாக ஓட்டணும். ஸோ டிராஃபிக்கில் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே சும்மா உருணுன்னு போவாங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து உருள வண்டி தான். ஈஸி ஆகிடும், பெரிய டென்ஷனு கிடையாது, கண்ட்ரோல் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ மேடம்கிட்ட கேட்போம், எப்படி மேடம் இருக்குது? சூப்பராக இருக்குது சார் எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே மேடம். அதாவது ஃபஸ்ட் இவ்வளோ நாள் வந்து அதை சொல்லல பேசஞ்சர் சீட்டு, இப்போ தான் ஃபஸ்ட்டு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோதான். அதில் லைவாக அந்த லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கிடச்சிச்சு உங்களுக்கு. அதுவும் ஒரு டிராஃபிக்கில் ஓட்டுறது ரொம்ப ஈஸி அப்படின்றத புரிய வைக்கிறோம். அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங், ஸ்லோவாக அப்படியே மூவ் பண்ணி போயினே இருக்கட்டும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் போட்டோம். அவ்வளோதான். அப்படியே லெஃப்ட்டில் வாங்க, லைட்டாக கூல் டவுன். அவ்வளோதான் மேடம். ஜாலியாக இருங்க. ஏன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கிறீங்களோ அவ்வளோ ஈஸி. கரெக்டு. ஆமாம். ஏன்னா ஆக்சுவலாக இதில் ஓட்டுறது ரொம்ப ஈஸி. நம்ம தான் அதை பெருசாக பார்க்கறதுனால அது பெருசாக தெரியுது. நம்ம காருக்கு முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. ஈஸியாக இருக்கும். அப்படியே அந்த ஒயிட் காரை மட்டும் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேறு யாரையும் பார்க்காதீங்க. அவ்வளோதான் மேடம். சூப்பர். கூல் டவுன். ஸோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ. இந்த மாதிரி ஃப்ளோவில் ஓட்டுறது தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா அந்த ஃப்ளோ டிரைவிங், வண்டியை வந்து எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக் மேனேஜ் பண்ணி ஓட்டுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பிரமாதமாக வந்து கொண்டு வந்துருக்குறோம். காரணம் என்னென்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்து வந்து டிரைவிங் ஃப்ளோ நல்லா ஈஸியாகவும் இன்னும் ஈஸியாகவே மேனேஜ் பண்ணி ஓட்டிடுவாங்க. ஸ்லோவாக வெயிட் பண்ணுங்கள் மேடம். லெஃப்ட்டில் 2 வீலர் இது வண்டி இருக்குது, வெயிட் பண்ணி மெதுவாக போகலாம். அப்படியே மெதுவாக ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுங்க, அவசரமே இல்லை, கூலாக கொடுங்க. அவ்வளோதான். கிட்ட போகாதீங்க. அவ்வளோதான். முன்னாடி பார்த்து ஓட்டுங்க, போகலாம். மூவ் பண்ணுங்கள். இப்போது ஸ்லோவாக மூவ் பண்ணிங்க, வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏன்னா இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ போங்க. அவ்வளோதான். போகலாம். இப்போ எடுங்க வண்டியை. அவ்வளோதான். லைட்டாக ரைட்டில் வைங்க, ரைட்டில் அப்படியே வைங்க. ஸ்லோவாக நிறுத்திங்க, அப்படியே நிறுத்துங்க. அவ்வளோதான். வாங்க, இவர் பின்னாடியே போயிடுங்க. லெஃப்ட் வாங்க, லைட்டாக ஸ்லோவாக அப்படியே ஸ்டடி பண்ணுங்கள். ரைட்டு ஸ்லோ பண்ணிங்க மேடம். ஸ்லோ பண்ணிங்க. அப்படியே போட்டோம். அப்படியே ரைட்டில் வச்சுங்க. போகலாம் போங்க. சூப்பர். இப்போ ஸ்பீட் எடுங்க, லைட்டாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்க. லெஃப்ட் வாங்க. அவ்வளோதான். தெரியுதா உங்களுக்கு? அட்ஜஸ்ட்மெண்ட். எஸ். அப்படியே போட்டோம். அப்படியே லெஃப்ட் சைடில் அந்த வண்டி பின்னாடியே போங்க. ஸ்லோ பண்ணிங்க. இப்போ நல்லா ஸ்லோ பண்ணுங்கள். இந்த வண்டி பின்னாடி போய் ஸ்லோ பண்ணிங்க. வெரி குட். பிரேக் ரொம்ப போடாதீங்க. போகலாம். பிரேக் போடாதீங்க. பிரேக் பொறுத்த வரைக்கும் லைட் டச் மேடம். கூல் டவுன். விட்டுருங்க. சடனாக இருக்கக்கூடாது. வண்டி உருளணும். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். நீங்கள் முன்னாடி இருக்கிறவங்களை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்து டச்சு. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஏன் நீங்கள் டக்குன்னு வந்து அழுத்துறீங்க, ஒரு பயம் வண்டி போயிடுமான்னு? போகாது, இங்கேயும் போகாது. ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்து வச்சுக்கிறோம். எங்கேயும் போகாது. நீங்கள் அதனாலே பொறுமையாக ஓட்டலாம். ஆமாம், ஃபெதர் டச். அவ்வளோதான். கூலாக ஓட்டுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து கூலாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாகிடும். 2 வீலர்லாம் இப்போ பாருங்கள், அழகாக நீங்கள் விட்டீங்க, வழி கரெக்டாக போயின்னுக்கிறாங்க. ஏன்னா அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சூப்பர். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அழகாக இப்போ இந்த டைமில் வந்து அந்த சிக்னல் அப்படியே மூவ் ஆகும். அப்படியே போயிட்டு நீங்கள் லெஃப்ட் எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஈஸி மூவ்மெண்ட். வெயிட் பண்ணுங்கள், வழியோ இருக்கட்டும். அவங்க போனதுக்கப்புறம் மூவ் ஆகலாம். ஏன்னா அது வரைக்கும் 2 வீலர் வழி இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம்.
ஏன்னா கேப் விடாமல் நிறுத்தினா அவங்களுக்கு வழி இல்லாமல் போயிடும். அவங்க இங்கே ஜாம் ஆகிடுவாங்க, டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ அவங்க வந்து மொத்தமாக இங்கே சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம மூவ் பண்ணும்போது அவங்க மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள நம்ம ஃப்ரீயாக விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக போயிடுவாங்க. ஜென்ரலாகவே எல்லாருமே அவசரப்படுவாங்க. எல்லோரும் அவசரப்படுறவங்க எல்லோரையும் நீங்கள் அமுச்சு விட்றணும். நம்ம பொறுமையாக ஓட்டிக்கணும், அவ்வளோதான் மேடம். கிட்ட போகாமல் அப்படியே பொறுமையாக போட்டோம், அவ்வளோதான். கிட்ட போகாமல் இருங்க, மூவ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இவர் போட்டோம், வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். அவரையும் விட்டுருங்க. போட்டோம் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எப்படியும் அங்கே முன்னாடியும் போக முடியாது, ஓட முடியாது, ஒழிய முடியாதுன்ற மாதிரி தான் நின்றுக்கிறோம். ஸ்லோவாக போய்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது.